நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதரேசு என்னோடிருப்பார். நம்ம எதுல நிக்கிறோம் தெரியுமா? இந்த வார்த்தையில தான், ஆண்டோடைய கிருபையில தான். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா என்பகானா ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பேன். சீட்டில இருந்து நம்மை தூக்கி எடுத்தார், மாற்றி உள்ளம் புதிதாக்கினார். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல சீட்டில் இருந்தோம். நம்மை தூக்கி எடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இது. சரோல் நவரோஜ் என்கிறவங்க இந்த பாடலை பாடினாங்க. எனக்கு அவங்களுடைய அம்மாவை நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, நான் சின்ன வயசுல நான் 3-4 படிக்கும்போது ஒவ்வொரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. சாரால் நவரோஜுடைய அம்மா வந்து சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அப்ப நானு எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களெல்லாம் கூட்டிட்டு வருவோம். அவங்க நல்ல அவங்களுக்கு பாடங்கள்லாம் எடுப்பாங்க. ஆனா அப்போ எனக்கு சின்ன வயசுனால எனக்கு அவ்வளோவா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள ஆட்சின்னு தான் கூடுவோம். ஏன்னா ரொம்ப சிறிய வயதுல இருந்து எங்க அம்மாக்கு அவங்களுடைய குடும்பம் பழக்கம். ஆனா இவர்கள் அருமையான ஒரு பாடலை கட்டினார்கள். இந்த பாடல் ரொம்ப விசேஷித்த பாடலாய் மாறிடுச்சு. நிறைய பேருக்கு சரோல் நவரோஜ் பாடின பாடல்கள் இன்னைக்கு அவங்க பாடுறாங்க. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதரேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாம் இன்பகானா ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பேன். சரோல் நவரோஜ் அவங்களுக்கு ஒரு ரொம்ப வியாதி வந்தது. ஜுரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்ற அந்த நாட்கள்ல ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான், நான் பிழைக்க மாட்டேன். அவ்வளோ அதிகமான காய்ச்சல். அப்போ அவர்கள் அப்படியே இருக்கும்போது அவங்க இறந்துருவாங்கன்னு நினைச்சாங்களாம். அப்பொழுது இந்த பாடலை அவங்க துயரத்தோட கட்டினாங்க. ஆனந்தமாய் இன்ப காணான் எங்கிடுவேன் தூய பிதாவின் முகம் நான் தரிசிப்பேன் என்று பாடினாங்க. இவ்வளவு அருமையான ஒரு பாட்டுல. ஆனா அவங்க பிழைச்சிட்டாங்க. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா என்பகானா ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பேன். இந்த நாள்ல நாம் நிக்கிறோம்னா இதனால நிக்கிறோம், ஆண்டவருடைய கிருபையினால நிக்கிறோம். நாளுக்கு நாள் அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு உலகத்துல காலையில ஒரு மனுஷன் கிளம்பி போறான், சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பவானான்ட்டு நம்பிக்கை இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகுதுன்னா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு.
Amen. நாம் நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறோம், நம்பிக்கையோட தூங்க போறோம். Amen. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை. அது இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பிக்கை வரணும். நான் என்ன பண்ணேன்னா, ஆண்டவர் மேல ஃபுல் பாரத்தை போட்டோம். Amen. இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மேலேயே பாரத்தை போட்டோம். என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பாரத்தை போடுறதுனால என்ன ஆச்சுன்னா, பயம் வருது நமக்குள்ள. அந்த பயத்திலேயே நம்ம அழிஞ்சு போயிடும். ஆனா நம்முடைய பாரங்கள் எடுத்து அவர் மேல வச்சு, ஒருவேளை அவர் மேல வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த பாரம் குறைஞ்சிடும். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நண்பர்கள் இருக்கலாம். சில காரியங்கள் அவங்க கிட்ட சொன்னாதான் நம்ம பாரம் தீர்வு அப்படின்ற ஒரு யோசனை வரும். அப்ப அவங்க மேல இறக்க வச்சோடனே நம்ம பாரம் போயிடும். ஆனா நமக்கு ஒற்ற நண்பர் யாரு? அதான் கர்த்தர். அவர் மேல இறக்கி வச்சுட்டா அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நாளைக்கு எந்திரிக்கும் போதும் நம்பிக்கையோட எந்திரிப்போம். நாளைக்கு நாம் காண்போம். பாருங்க, இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு, பிகாஸ் he lives I can face tomorrow. அப்போ அவர் ஜீவனோடு இருக்கிறதுனால நாளையே நான் காண்பேன் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எந்த மனுஷனும் பாதி வயதுல மறிக்கிறது ஆண்டவர் சித்தமே இல்லை. ஆண்டவருக்கு எல்லாருக்கும் நீடித்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருக்குமே பாதி வயசுல எடுத்துட மாட்டாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள். நம்ம அப்பா அம்மா நம்ம பாதி வயசுல இறந்து போகணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்ப வேதம் என்ன சொல்லுது? இவர் தாய் தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு இல்ல கோடி மடங்கு அதிகமா நம்ம நேசிக்கிறாரு. அப்ப பாதி வயசுல நம்மள எடுக்கணும்னு நினைப்பாரு? நினைக்கவே மாட்டாரு. நாம் நினைச்சுக்கிட்டாதான் உண்டு. சோ நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தர் மேல பாரத்தை போட்டோம். நீங்க கூட கேக்குறீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை போடு. அவர் உன்னை விசாரிக்கிறார். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். Amen. God bless you.